ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி பார்த்துட்டு போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் போய் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ப்ளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டே டு டேயில் நமக்கு வீட்டுக்கு தேவையான நிறையா பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம். நியரில் இருக்கிற நம்ம ஒரு ஷாப்பில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து ஆப்பில் வந்து நிறையா ஹெல்த் கேர், பியூட்டி கேர், அதாவது டென்டல் கேர், இந்த மாதிரி நிறையா பொருட்களை விற்பனைக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் இதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்டில் அங்கே கொடுக்குறாங்க. செக் பண்ணி பாருங்கள், பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான தண்டங்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணும். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான தண்டங்கீரையை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. சீரகம், கடுகு, வரமிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 15. இப்போ நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இது மாதிரி பொரிஞ்சு வந்ததும் காரத்துக்கு வரமிளகாவை சேர்த்துருக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 15 சின்ன வெங்காயம் அதையும் நான் சேர்த்துருக்கிறேன். இது நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம இந்த தண்டங்கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா மண் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுருங்க. தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி இந்த பாத்திரம் ஃபுல்லாக அந்த கீரை இருக்கிற மாதிரி இருக்கா. இப்போ நம்ம இந்த உப்பை சேர்க்கக்கூடாது. மூடி போட்டு மூடியும் வைக்காதீங்க. ஏன்னா இந்த பச்சை அதாவது மூடி போட்டு மூடணும் அப்படின்னா அந்த வேர்வை தண்ணி பூரா அந்த அதிலே வந்து இந்த சத்தெல்லாம் போயிடும். இப்போ மூடி போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றாதீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்துடும். அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. உப்பு சேர்க்க வேணாம். இப்போ இந்த மாதிரி 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கா. இப்போ நல்லா அதை கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி வற்றுற வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க. நான் எந்த தண்ணியும் ஊற்றலை, ஆனால் அந்த கீரையில் இருந்த தண்ணியை நல்லா வற்றணும். இப்போ இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நிறையா ஃபஸ்ட் டைம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சதோடு நம்ம போட்டோம்னா அந்த டயத்தில் நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா நிறையா நம்ம உப்பு சேர்க்குற மாதிரி ஆயிரும். அப்புறம் வந்து உப்பு கக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தண்டங்கீரை நிறைய சத்துக்கள் இருக்குது. வயிற்று புற்றுநோய்க்கெலாம் ரொம்ப அது வந்து குணப்படுத்துகிற ஒரு மருத்துவ குணம் வந்து தண்டங்கீரைக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ தண்டங்கீரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நிறையா தேங்காய் சேர்த்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பிள்ளைங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சால் எங்கள் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி டெய்லி செய்யுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. லவ் பண்ணி சமைங்க, லைக் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.